fabulous chef. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சாஃப்ட்டான ஃப்ளஃபியான pancake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிக்குங்க. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லாட்டி ஒரு டின்னருக்கு கூட பண்ணி கொடுக்கலாம். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா subscribe பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சாஃப்ட்டான ஃப்ளஃபியான pancake எப்படி ஈஸியா பண்றது பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேங்க. 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 முட்டை எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம pancake மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு மாவுல இருந்து நம்ம ஒரு 6 pancake ஈஸியா பண்ணலாங்க. 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம pancake-க்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க இந்த pancake-ஐ எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஃப்ளேவர் பிடிச்சிச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மைதா மாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி கரண்டி போட்டு தான் கலக்கிறேன். நீங்கள் ஒரு எக் பீட்ரு வேணுனாலும் இல்லாட்டி ஒரு மிக்சியில் போட்டு கூட இந்த மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நம்ம கலக்கிக்கணும். கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருங்க. இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 சொட்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த pancake பேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து அந்த நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிக்கலாங்க. சின்ன சின்னதாக ஒரு ஊத்தாப்பம் சைஸில் நம்ம இந்த pancake-ஐ ஊற்றிக்கலாம். அடுப்பு எப்போவுமே ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பேட்டர் நல்லா குக் ஆகி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்குங்க. பாருங்கள், நல்ல பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போது இதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே ஊற்றி நம்ம பேன்கேக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேன்கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு பஞ்சு மாதிரி இருக்குங்க. இதை ஊற்றுனதுமே நம்ம சாஃப்டாக சூடாக சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம பேன்கேக்கை திருப்பி போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட pancake சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த pancake-ஐ ஒரு மேப்பிள் சிரப் கூடயோ இல்லாட்டி ஒரு ஐஸ்கிரீம் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.